வழிகாட்டியாக இருந்து துணை நிற்கிற எங்களது பாச தலைவர் முனைவர் ஐஎன்டிசி பாலு அன்னார் அவர்களுக்கு இலக்கிய விழுமை இயக்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்றைக்கு பல்வேறு விதமான பகுதிகள், குறிப்பாக அனல் மின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், புனல் மின் நிலையங்களில் பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் வேண்டி பல்வேறு நிலையில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 153 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் என்ற உறுதிமொழி கொடுத்துவிட்டு தற்போது ஆட்சி முடிகின்ற நிலையிலே அந்த கோரிக்கைகளை தவிர்க்கக்கூடிய நிலையிலே இந்த அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இதை உடனடியாக தலையிட்டு தமிழக அரசும் மின்சார வாரியமும் இன்றைக்கு பணியாற்றக்கூடிய மின்சார வாரியத்திலே 30 நிலையங்கள், புனல் மின் நிலையங்கள் மற்றும் நீர்மின் நிலையங்கள், அதை தாண்டி மின் பகிர்மான இடத்திலே பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிபந்தனையின்றி உடனடியாக அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஐஎன்டிசி தொழிற்சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பாலசுப்ரமணி, மாநில பொருளாளர், மின்வாரி, ஐஎன்டிசி. நீங்கள் இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, தொடர்ந்து வச்சு அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறீங்களா சொல்லலைங்களா? ஒவ்வொரு முறை வாரியத்தில் நடக்கூடிய பேச்சுவார்த்தையிலும் குறிப்பாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வாரிய மட்டத்தில் பேசக்கூடிய அனைத்து பேச்சுவார்த்தையிலும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். இது தமிழக மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று இருக்கக்கூடிய வாரிய தலைவர் அவர்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறார்கள். அவருக்குண்டான கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். இது தமிழக அரசு இடத்திலே எடுத்து சொல்லி இவருடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கப்பட வேண்டும் வாரிய தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் தேர்தல் வாக்குறுதியாக 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஒப்பந்த தொழிலாளர்களை, குறிப்பாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிற ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே கடந்த 4.5 ஆண்டு கடந்து ஆட்சி முடிகிற நிலையிலும் கூட அதற்கான தீர்ப்பு எங்களுக்கு ஏற்படவில்லை என்ற விரக்தியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கடுமையான மனவேதனையிலும் விரக்தியிலும் இன்றைக்கு போராட்ட காலத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை என்பது தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற கோரிக்கை தான். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகிற ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர பணித்தன்மையுள்ள ஒப்பந்தத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட 19 பணியிடங்களில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் ஐஎன்டிசியோடு சேர்ந்து இலக்கை வெல்வோம் என்கிற இயக்கம் தொடர்ந்து கைகோர்த்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய 12 நாள் உள்ளிருப்பு போராட்டம் என்பது தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தளத்தில் அதிர்வையும் மின்சார வாரியத்திலே ஒரு கவனத்தையும் ஈர்த்த போராட்டம். அந்த போராட்டத்தின் வழியாக வாரிய தலைவர் கொடுத்த ஒப்புதல் வாய்மொழி உறுதிமொழி என்பது மின்சார வாரியத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட, ஆளுமைக்கு உட்பட்ட, அதிகாரத்துக்கு உட்பட்ட உரிமை சலுகைகளை முழுமைப்படுத்தி தருவோம் என்கிற அடிப்படையில் போராட்டத்தை விலக்கிக் கொண்டோம். ஆனால் இதுவரைக்கும் அவர் சொன்ன அந்த வாக்குறுதி வாய்மொழி பொய்யாகவே இருக்கிறது, நிறைவேற்றப்படவில்லை. இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு மட்டும் 11 முறை ஐஎன்டிசியின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் டிவி சேவியர் ஐயா அவர்களோடு எங்களது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றுகிற எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அன்னார் முனைவர் டாக்டர் ஐஎன்டிசி பாலு அவர்களோடு இணைந்து பல முறை சந்தித்து விவாதம் செய்து கூட இன்னும் தீர்வு ஏற்படவில்லையே என்கிற வேதனையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். எனவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு அவப்பேர் ஏற்பட்டுவிடக்கூடாது, தமிழ்நாடு மின் உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாது, அடிப்படை தேவையான மின்சாரம் பாதிக்கக்கூடாது என்கிற அந்த நல்ல உணர்வோடு தற்போது நாங்கள் போராட்டத்தை எதுவும் முன்னெடுக்காமல் எங்களுடைய வழிகாட்டிகளுடைய அண்ணா டாக்டர் முனைவர் பாலு அவர்களுடைய ஆலோசனை பேரிலும் டிவி சேவியர் அவர்களுடைய ஆலோசனை பேரிலும் பொறுமை காத்து கொண்டிருக்கிறோம். இனியும் பொறுமை காத்து கொண்டிருக்கிற எங்களை அமைதியான
தொழிலாளர்களாகவே ஏமாற்ற வேண்டாம். எங்களுக்கான தீர்வு பணி நிரந்தரம், தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வீடியோ காணொளி மூலியமாக அரசு, ஆளுகிற அரசு, மின்சார வாரியமும் எங்கள் கோரிக்கையை ஏற்று பணி நிரந்தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலக்கை வெல்லும் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், மேட்டூரிலிருந்து லேப் கே ராஜா.